வணக்கம். நான் அட்வொகேட் துரைராஜ், திருநெல்வேலி. இந்த வீடியோ எதுக்காகன்னா, இந்த இந்த நிற்கக்கூடிய இந்த பையனுடைய தகப்பனார் சண்முகம். இவர் மேலே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் குற்ற எண் 448/2024 303 BNS பிரகாரம் திருநெல்வேலி மாநகர காவல் நிலைய பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் இவங்க அப்பா பேர் இல்லை, அடையாளம் தெரியாத நபர்கள் என்னுடைய ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வேலுங்கிறவரையும் இவங்க அப்பா சண்முகங்கிறவரையும் போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று 31/1/2025 மதியம் ஒரு 12 மணி அளவில் இந்த பையன் சேவியர்ஸ் காலேஜில் என்னப்பா தேர்ட் இயரா? ஆமாம், ஜான்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அவர் ஜம் பிரியாணி, சமாதானபுரம் ஜம் பிரியாணியில் மத்தியானம் சாப்பிட வந்தவரை உதவி ஆய்வாளர் அருணாசலம் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம், அது டிசியோட ஸ்பெஷல் டீம்னு நினைக்கிறேன், அவங்க இவரை பிடிச்சி உங்கள் அப்பாவை எங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா எங்கே போயிருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், நீ வண்டியில் ஏறுன்னு சொல்லி அவங்க வந்த வண்டி வாகனம் என்ன வேணும்? ஒரு கார். என்ன கலர் காரு? ஒரு சாண்டல் கலர் கார். என்ன கார் தெரியுமா? கார் என்ன கார் நம்பர் தெரியுமா? இல்லை சார், நம்பர் தெரியல. ஆமாம், அந்த சாண்டல் கலர் காரில் அவங்க வந்திருக்காங்க. அதில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. போய் நம்ம அந்த போகும்போதே இவர் இடத்துல நிப்பாட்டி, உங்கள் அப்பா எங்கேன்னு உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்லுன்னு இருக்காங்க. இவர் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவை நான் காலைல பார்த்தது, இப்போ நான் 10 மணிக்கே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எங்கள் அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுன்ன ஒன்று இவரை கம்பால் மாறி அடிச்சிருக்காங்க. அடித்து அவருக்கு உடம்புல முதுகு, கால், இடுப்பு எல்லா பகுதியிலையுமே கம்பால் அடித்த தடத்தால் வீக்க காயங்கள். நேற்று ஏற்பட்டதுனால சில சொல்லிங்க குறைஞ்சிருக்கு. இப்பவும் சில சொல்லிங்கெலாம் வெளியே தெரியுது. அதை காமி, அந்த காயத்தை காமி. சும்மா வச்சிருக்கேன். இதுபோல் உடலில் பல இடங்களில் கால்கள்லாம் ரொம்ப அதிகமான காயங்கள் இருக்குது. இந்த இவரை அடித்து இவங்க அப்பாவை எங்கேன்னு சொல்லி இவரை பகல் பூரா வச்சு துன்புறுத்தியிருக்காங்க. இரவு 12 மணி அளவில் இவரை வெளியே விட்டுருக்காங்க. அது என்னென்னா, இவர் மேலே இது வரைக்கும் எந்த குற்ற வழக்கும் கிடையாது. இவர் பியூர் ஸ்டூடெண்ட்டு, எந்த குற்ற வழக்கிலும் சம்மந்தப்படாத நபர். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க அப்பா மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கு பொய் வழக்கா உண்மையான வழக்கா அப்படிங்கிறது நீதிமன்றம் விசாரணையில் அதாவது அவருடைய கடமை. இந்த நிலைமையில் ஒரு படிக்கிற பையனை தகப்பனார் மேலே வழக்கு இருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய் காட்டு மிராண்டித்தனமாக அருணாச்சலம் தலைமையில் இருக்கக்கூடிய 2 காவலர்கள், ரெண்டு பேரா எத்தனை பேர்? 3 பேர். மொத்தம் 3 பேர். அருணாச்சலம் சேர்த்து 3 பேரா? அருணாச்சலம் மற்றும் 2 காவலர்கள். பார்த்தால் அடையாளம், அவங்க பேர் இவனுக்கு மப்டியில் இருந்ததுனால இவங்க பேர் தெரியலை. அருணாச்சலம் எஸ்ஐ மட்டும் இவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா முதல் நாள் அவர் தேடி போயிருக்காரு. அப்போவே என் பேர் அருணாச்சலம் எஸ்ஐன்னு சொல்லியிருக்காரு. அது சிசிடிவி கேமராவும் ஒரு எல்லாம் இருக்குது. அந்த அருணாச்சலம் எஸ்ஐயும் அவர் கூட இருந்த 2 காவலர்களும் கண்மூடித்தனமாக தாக்கி தரக்குறைவாக பேசி, சமுதாயத்தை பற்றியும் அவனை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசி, உங்கள் அப்பா எங்களை காமிலன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவோம், சுற்றுவோம் எல்லாம் சொல்லி மிரட்டி, கன்னை வச்சுலாம் மிரட்டியிருக்காரு. ஏன்னா இப்படி காட்டு மிராண்டித்தனமாக காவலர்கள் மனித உரிமை மீறலை நடந்திருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக இப்போ சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டு சேர்ந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ மேல் சிகிச்சைக்காக இப்போ திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலையில் இது சிறுவைகுண்டம் மருத்துவமனையிலேருந்து இப்போ அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ ஹைகிரவுண்டுக்கு இப்போ அட்மிஷன் ஆக போகிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அதாவது இவர் மேலே எந்த வழக்கம் இல்லை. தகப்பனார் செஞ்ச குற்றத்துக்காக ஒரு வாலிப பையனை
ஒரு படிச்சுக்கிட்டு இருக்க கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாணவரை எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து காயப்படுத்தி அவனுடைய மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அவன் உடல்நிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க குடும்பத்தார் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, இது எதையுமே கண்டுக்கிடாமல் செஞ்சுருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் மனித உரிமை கமிஷனுக்கும் பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம், உயர் அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்கோம். அவங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கும். இல்லைன்னா நாங்கள் வந்து தனி வழக்காகவும் மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டு இதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவு. நீ மித்த விவரங்களை அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். உங்களுக்கு கைது பண்ணும்போது என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க, அதை விலாவரியாக சொல்லுங்கள். இனியும் நாங்கள் சமாதானபுரத்தில் அந்த இதில் நின்றுட்டு இருந்தேன். எங்கே நின்றீங்க? ஜம்ஜம் கடை வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது இவங்க யாருனே தெரியல, 2 பேரும் வந்து அப்படியே 2 பேரும் ஒவ்வொரு சைடு கையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் காருக்குள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டாங்க. நீ யார், என்ன தப்பு செஞ்சே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்றைக்கி அப்பாவை எங்கே சொல்லு, உங்கள் அப்பா மேலே அந்த மாதிரி வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ எங்கள் அப்பா மேலே அந்த மாதிரி வழக்கு இல்லை, எங்கள் அப்பா அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னை அடிக்காங்க. நீங்கள் நிற்கும் போது உங்கள் கூட யாரும் இருக்காங்களா, இல்லை நீங்கள் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். சரி, ஓகே. அங்கே காரில் ஏற்றி கொண்டு போய் எங்கே கொண்டு போனாங்க உங்களை? காரில் ஏற்றி எங்கள் பாளையங்கோட்டை ஸ்டேஷன் வாசலில் வச்சு அங்கே கார் பார்க்கிங்கில் வச்சு அடிச்சாங்க. காருக்குள்ளேயே வச்சு அடிச்சாங்க? காருக்குள்ளேயே வச்சு அடித்தாங்க. என்ன எதை வச்சு அடித்தாங்க? கம்பு வச்சு அடித்தாங்க. சரி, லத்தி மாதிரி இருந்துச்சு, சின்னதாக ஒரு இதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, வேறு யாருக்கும் அவங்க ஃபோன் பண்ணாங்களா, எதுவும் பேசினாங்களா, உயர் அதிகாரிகளுக்கு இல்லை உங்களுக்கு எதுவும் பேசினாங்களா, அந்த இடத்துல வேறு எதுவும் பேசிக்கிட்டாங்களா? அவங்களுக்குள்ளே நிறையா பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட வேறு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க சொல்லியோ இல்லை வேறு யாருக்காவது ஃபோன்? எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க சொல்லி சொன்னாங்க. எங்கள் அப்பா ஃபோனையும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அப்போ என் தம்பிக்கு ஃபோன் அடிக்க சொல்லி உங்கள் அப்பா எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நீ அவனை அடித்து நீ அழு அப்படின்னு சொல்லி என்னை அழ வச்சு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க சொல்லி என் தம்பியை நம்பரை வச்சு அடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட பேசினாங்க. என் தம்பி எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்களா, என்ன? அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போகல, அதே காருக்குள்ளேயே வச்சு எங்களை ஒன்னூர் ஆளை தேடுறாங்க வேலுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருப்பாங்க என்ன அதுன்னு சொல்லி கார்லேயே சுற்றி ஒவ்வொரு இடமா கூட்டு போய் எங்கே இருக்காங்க பாரு, உங்கள் அப்பா அந்த சைடு இருக்காங்களா அந்த சைடு இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க காருக்குள்ளே வச்சு. நைட் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம், காருக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கே இருக்காங்களா பாரு, உனையே பார்க்க தானே சொன்னேன், இங்கே என்ன பார்க்க அங்கே என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கம்பு வச்சு. அந்த நேரங்களில் உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, இல்லை உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இயற்கை உபாதைகள் இது பண்ணுறதுக்கு எதுவும் அலோவ் பண்ணாங்களா? அலோவ் பண்ணாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாம், வாங்கி கொடுத்தாங்க. எந்த இடத்துல கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க? அவங்களே ஒரு பார்சலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அதே காருக்குள்ளேயே வச்சு சாப்பாடு வச்சு. சரி, ஓகே. சரிங்க சார். இப்போ இந்த மாதிரி காவல்துறை வந்து ஒருத்தர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் அவர் பேரில் எஃப்ஐஆரில் அவரோட பேர் இல்லைன்றீங்க, அவரை கைது பண்ணுறதுக்கு வர அவரோட மகனை கைது பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா சார்? எந்த இதுலையுமே இல்லை, எந்த சட்டத்திலையும் அந்த மாதிரி இடம் இல்லை. அது பெரிய மனித உரிமை மீறல். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே ஒழிய அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமே ஒழிய அவரை சார்ந்தவர்களை அவங்க வந்து துன்புறுத்துவதற்கோ அழைச்சி விசாரணைங்கிற பேரில் அழைச்சி செல்வதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அப்படி அவங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவங்க அழைப்பானை அனுப்பி விசாரிக்கலாம், இல்லை எங்கே இருக்காங்கிற விசாரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தரை தூக்கிட்டு போய் அவன் ரவுடி மாதிரி காரில் கடத்திட்டு போய் ஒரு எந்த குற்றப்பின்னணி இல்லாத ஒரு கல்லூரி மாணவரை தூக்கிட்டு போய் காருக்குள்ளேயே வச்சு அடித்து இரவு 12 மணி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ரெஸ்ட்டு கொடுக்க விடாமல் மாறி அவர் டார்ச்சர் கொடுத்து மனதளவிலையும் உடலளவிலையும் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு உடனடியாக தகவல் கொடுத்துருக்கோம். இப்போ உயர் அதிகாரிகள்கிட்ட இது குறித்து பேசுனீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் மனு தான் அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து இது பழையபடி நீதிமன்றம் மூலமாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சரி சார். இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணாமலே அடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஒருவேளை ஏதாவது பாதிப்பு அடித்ததுனால பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, இல்லை அவருக்கு ஆல்ரெடி ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது என்ன மாதிரி ஆயிருக்கும் சார்? இது சில நேரம் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். இப்போ இளைஞருங்கிறப்ப இப்போ ஏற்கனவே இப்போ அவனுக்கு எக்ஸ்ரேலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ரே ஈஸிலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. காலில் முட்டில் அடிச்சிருக்காங்க, அதில் வீக்கம் இருக்கா எலும்பு முறிவு இருக்கான்னு எக்ஸ்ரே எடுக்க தான் இப்போ எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அந்த விவரங்கள்லாம் தெரியும். இப்போ இவர் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அடிச்சிருக்காங்க. இதே வேற சமூகங்களை இது மாதிரி தாக்குதல் தான் தெரியல சார். இது வந்து தொடர்ந்து நடக்கிற மாதிரியான நிகழ்வாக தானே சார் இருக்குது?
ஆமாம், அதாவது போலீஸை பொறுத்தவரையில் இப்போ இங்கே இந்த தமிழ்நாட்டை இங்கே இந்த தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் ஜாதி ரீதியான கண்ணோட்டங்கள் நிறைய போலீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா சமுதாயத்தையும் ஒன்று போல் பார்க்கறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மேலே மிகப்பெரிய வரம்பு மீறல் நடக்கத்தான் செய்யுது. இது தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கா? இதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எடுக்கிற இது உயர் அதிகாரிகளும் ஆட்சியாளர்கள் தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நம்ம நீதிமன்றம் மூலமாக தான் பாதிக்கப்பட்டவர்கள் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இது மாதிரி 1-2 பேர் தான் நியாயத்துக்காக போராடுறாங்க. சிலவங்க அடி போட்டுட்டு வீட்டிலேயே என்ன செய்கிறாங்க, ஆண்டவன் கேட்பான்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அதனால தான் காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணுறாங்க. இதை மாதிரி எல்லாருமே நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் கையில் எடுத்து தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் அரசு அதிகாரிகள் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இருக்குது, நமக்கு வானளவை அதிகாரியம் இல்லை, நம்மளும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும். இவங்க மேலே காவல்துறை மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதான் மனித உரிமை ஆணையத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த போகுது. அதுபோல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணலாம் இருக்கும். சரி, நன்றி.